நான் தான் இல்லைன்னே சொன்னேனே உங்ககிட்ட, இனிமே என்ன எது காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னு. இல்லை சாரி சொல்ல தான் வந்தேன். ஆழியலை நீரும் தேடாமல் தினம் தேடும் தேடல் கரையின் ஓரம். நான் உனக்கு தப்பு நினச்சிருக்கேன். நான் இல்லை அத்தை, நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேன். சாரி அத்தை, எதுக்கு? நான் உங்களை ஹர்ட் பண்ணேன். நான் உன்னை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணேனா? நான் உன்னை ஏதாவது பேசினேனா? நீங்கள் எதுவுமே பேசல அத்தை. நீ இது சொல்லவே இல்லை. சின்ன பொண்ணுக்கா. உன்னை தொலைத்தேன் நான் வாடினேன், நீ வரும் பாதை தேடினேன் என் பூவண்ணமே. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் ரிவீல் பண்ணுறேன். எங்கள் அக்கா, எங்கள் 2 அண்ணாவும் வேற ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க. எங்கள் அப்பா கிடையாது. நடுவில் தேவையில்லாத ஒரு பிரச்சனை இவங்க பண்ணதால கேவலம் பயில்வான்றாங்கன்னா அதெல்லாம் என்ன உங்கள் வீட்டில் பிரச்சனை நடக்கலையான்னு கேட்டான். என்ன நடந்தது? ஃபினான்ஷியல் இஷ்யூ ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணா, வீட்டுக்கு போயிட்டு இல்லையா, போயினதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சு? இல்லை சௌந்தர்யா ஆண்டிலாம் தான் கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. மிட் நைட் கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அத்தை அதை கேட்டு கம்முன்னு இருக்கும்போது நான் கூட அத்தை கிட்ட சொன்னேன், அவங்க பேசுகிறாங்க அத்தை, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அத்தை அப்போ கொஞ்சம் பண்ணியிருந்ததுனால எதுவுமே அவங்களுக்கு தெரியல. கை கலப்பெல்லாம் எங்கள் வீட்டில் ஒருத்தர் கூட நல்ல விதமாக கல்யாணம் பண்ணிட்டு போல. என் தம்பி வீட்டு விட்டு போய் கல்யாணம் பண்ணா. எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த பொண்ணை மட்டும் நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். தெரியல. தேங்க்யூ ரெட் நூல். இவங்க மீடியா முன்னாடி பண்ண என்ன அந்த அசிங்கத்தை ஒரு மீடியா முன்னாடியே ஓப்பன் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தது. Give me one, give me two, give me more, give me plenty, let me go, hold me back or I'll show the type of shit that made me lonely before, but it's all that I know, it's my only MO. Bring it back. வெல்கம் Back into my backpack. There ain't nothing that I want, I can't have. Red Nool presents The Brave Women Shakila. Title sponsor Dr. Srivarma Ayurveda Prevention Cure and Rejuvenation. Powered by Kian, the signature celebration. Snacks partner Chennai Kulfi. இன்னொருத்தங்க வந்து ஜாயின் பண்ணி நான் பேசுகிறேன் அம்மா கிட்ட அப்படின்னு இன்னொருத்தங்க ஆசைப்படுறாங்க. அவங்களா வந்திருக்காங்க ஒரு சில விஷயங்கள். ஸோ ஷீதல் எங்கே இருக்கீங்க? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ஷீதல் என்ன சொல்லணும்னு நினச்சிங்களோ Sorry, அத்தை. அம்மா கிட்ட. எதுக்கு? நான் உங்களை ஹர்ட் பண்ணேன். யாவும் நீதானே, நீ போனால் என்னவே, நான் தான் இல்லைன்னே சொன்னேனே உங்ககிட்ட, இனிமே என்ன எது காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னு. எதுவும் புரியாமல் இன்னும் என்ன பண்ணணும்? இல்லை அத்தை, சாரி சொல்ல தான் வந்தேன். கரைந்தேனே. தாய் என்னை உள்ளே சுமந்தாளே, தாய் ஏன் அப்படி பண்ண? சேர்த்தே உன் தோளில் சுமந்தாயே. நான் உனக்கு தப்பு நினச்சிருக்கேனா? இல்லை அத்தை, நீ நல்லா இருக்கணும் தானே நினச்சேன். தந்தை நெஞ்சை உலகங்கள் அறியாதே. விஷ்ணு அப்படி உட்காரு. ஏங்க நீங்கள் இது சொல்லவே இல்லை? மேம் இல்லை, நாங்கள் விஷ்ணுபிரியா மேம் அதை சொல்லுவாங்க. மேம் ப்ளீஸ். உனக்கு தெரியும். அக்கா பேசணும், உங்களை கேட்டுகிட்டே இருந்தாக்கா. கோயிலில் பார்த்ததுலேருந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்கள் தான் வேண்டாம் நீங்கள். பட் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட அட்லீஸ்ட் சாரி மட்டும் சொல்லிட்டு போகிறேன்னு தான் வந்தா. சின்ன பொண்ணுக்கா. சின்ன பொண்ணு தான். இப்போ பேர் ஷீதல். என் தங்கச்சி பேர் வச்சாங்க. தங்கச்சி 23 வயசுல இறந்துட்டா.
சரி அவள் தான் அல்பாயுஸில் போயிட்டாலே நீ இவளுக்கு இந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு. எங்கள் அக்கா தான் இருக்காங்களே, நான் எது சொன்னாலும் கேட்காதவங்க. அவங்க இந்த பேர் தான் வச்சாங்க. அதுக்காகவே அந்த பேர் சொல்லி நான் கூப்பிட மாட்டேன். அதாவது மூத்த சகோதரி நூர்ஜஹான் அவளோ உங்களோட நூர்ஜஹான் அத்தை. நான் எப்படி அத்தையோ அவங்க தான் ஃபஸ்ட்டு. இன்ன வரைக்கும் அந்த பேர் வச்சு நான் அவளை கூப்பிட்டதில்லை. அவளே கேளுங்க. கூப்பிட்டதில்ல அத்தை நீங்கள். படிக்க வைக்கணும்னு நினச்சேன், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன். நான் உன்னை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணேனா, நான் உன்னை ஏதாவது பேசினேனா? நீங்கள் எதுவுமே பேசல அத்தை. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க வீட்டில் இருக்கப்போ? நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. உங்கள் அக்காவை? நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் தான் அத்தை எல்லாரும் சொல்கிறது கேட்டீங்க. நான் எதுவுமே பண்ணலை. வந்தேன் பிழையாக மழை எங்கும் சுவையாக என்னால் வலி உந்தன் கண்ணே அட எங்கே இனி போக இவையெல்லாம் சரியாக நின்றேன் வழியில்லை முன்னே காரணமே நீயோ மாறவே தலையும் விதியை நானும் என்ன செய்ய விஷயத்தில் இப்போ என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லிடலாம். கொரோனா டைமில் உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? ஆமாம் அத்தை. டயாலிசிஸ் பண்ணணும்னாங்க. நான் வேளாங்கண்ணி மாதாவை எவ்வளோ நம்புகிறேன் அப்படின்னா, இவங்க மயக்கத்தில் இருக்காங்க. டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும். அம்மா டயாலிசிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு டயாலிசிஸ் பண்ணி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்படின்னப்போ மயக்கத்தில் இருந்த இவங்கக்கிட்ட என்ன கலர் புடவை வேணும் அம்மாக்குன்னு கேளுன்னு. பச்சை கலருனாங்க. நெக்ஸ்ட் டே டாக்டர் என்னை கூப்பிட்டு, மெடிக்கல் மிராக்கிள் மேடம், அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ண வேண்டாம், கிட்னிஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லின்னு. நான் உடனே பட்டு புடவை எடுத்துக்கிட்டு வேளாங்கண்ணி மாதாவை போய் புடவை சாத்திட்டு கேண்டில் வச்சுட்டு வரேன். இவ்வளோ அன்பு நான் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி உண்மை சொல்லணுமா, இன்றைக்கி நான் ஒன்று விஷயம் ரிவீல் பண்ணுறேன். நான் அந்த புக்கில் படிச்சுருந்தா இருந்திருக்கும். இவங்க வந்து எங்கள் அக்கா, எங்கள் 2 அண்ணாவும் வேற ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க. எங்கள் அப்பா கிடையாது. ஒரே அம்மா. ஆனால் நான், என் தம்பி, என் தங்கச்சி ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க. எனக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் இருந்ததில்ல. ஆனால் இவங்க பெரிய அத்தை, இவங்க அப்பா, இன்னொரு அண்ணன், இவங்களுக்கு எப்பவுமே என்னை பார்த்து கேட்குறது, உங்கள் ரத்தம்லாம் திக்கு, எங்கள் ரத்தம்லாம் தண்ணின்னு என்னை கேட்டிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன். அவங்கள அந்த நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் எனக்கு சேர்க்கறதுக்கு, சைல்ட் ட்ரஸ்ட்டில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு எத்தனை பேர் என் கூட இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னாங்க. நான் சொன்னேன், குழந்தை வலி தாங்க மாட்டா. கரோனா டைமில் யார்கிட்டங்க இருந்துக்கு லட்சங்கள். நான் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன் இவளுக்கு. வித்தின் 4 டேஸில் அவளை சரியாக்கி உட்கார வச்சுருக்கேன். எனக்கு தெரியல, இதெல்லாமே எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். எனக்கு எங்கள் சின்ன அண்ணனை ரொம்ப பிடிக்கும். இந்த நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, டாய்லெட்டில் வரும்னு. எனக்கு ஒரு 16, 15 வயசு இருக்கும்போது வயிற்று வலிக்குதுன்னப்போ நாக்கு பூச்சி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன வயிற்றுல பாம்பு இருக்குன்னு. அப்போது எங்கள் அண்ணாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, வயசுக்கு வந்த பொண்ணு, இதெல்லாம் நான் சொல்லணும். ஏன் சொல்லணும்னா, ஸ்டெப் சிஸ்டர், ஸ்டெப் பிரதர்ஸ்னால் இந்த அன்பு இருக்காது அப்படிலாம் கிடையாது. அன்புன்றது மனசில் வருது. எங்கள் அண்ணன் வந்து என் கையை பிடிச்சிட்டு என்னை டாய்லெட்டில் உட்கார வச்சார். அண்ணா பாம்பு வருதா பாரு, பாம்பு வருதா பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ தூரம் நல்லவங்க ஆம்பளைங்க இருக்காங்க. ஸோ அந்த அன்பு எனக்கு இவ மேலே எவ்வளோ அன்புனா, இது 3 மாதம் குழந்தையிலேருந்து என்கிட்ட இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் என்னை பிடிச்சிட்டு இருக்கும், ஃபீவர் அடிக்கும். இவங்க அம்மாவை வந்து அவங்க சர்வெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு என்னை விட்டு போவாது. இப்படிப்பட்டவருக்கு யார் எப்படி என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எதனால் பாய்சன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நடுவில் தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இவங்க பண்ணதால் கேவலம் பயில்வான் அதெல்லாம் வந்து என்னை வந்து உங்கள் வீட்டில் பிரச்சனை நடக்கலையான்னு கேட்டான். புரியுதுங்களா? ஸோ வாட் எவர், நான் நேற்றும் நினச்சிட்டு இருந்தேன், நான் உன்னை கோயிலில் பார்த்ததுலேருந்து நான் கோயிலுக்கே வர்றது கிடையாது. எதுக்கு திருப்பி பார்த்தா. ஆனால் ஒரு விஷயம்க்கா, நீங்கள் பார்க்கவே இல்லை, பேசுறதில்ல, வேண்டவே வேண்டான்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நம்ம வேலூர் போனப்போ உங்களை அறியாமல் நீங்கள் சொன்ன ஒரே விஷயம்,
சின்ன பொண்ணுக்கு நான் வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கல்யாணம் கொடுத்து பண்ணி. பார்க்கணும். என் பொண்ணுடி அவன்னு சொன்னீங்க. ஸோ அது காரணம் இன்னைக்கு வந்து அவளும் உங்களை நான் துரத்தி உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்து நிற்கிறா. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டா. என்னன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டதால பேசிக்காக படிப்பு இல்லை, நாலேஜ் இல்லை. எங்கே போவா, இவளுக்கு எதுவுமே தெரியாது. இவன் எங்கேயும் வேலை செய்ய வேணாம், நல்ல சமையல் கற்றுட்டு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். எங்கள் வீட்டில் ஒருத்தர் கூட நல்ல விதமாக கல்யாணம் பண்ணிட்டு போல. என் தம்பி வீட்டு விட்டு போய் கல்யாணம் பண்ணான், எல்லாருமே அப்படி தான் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த பொண்ணை மட்டும் நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வேறு இருக்குது. இவ்வளோ நினச்சதால தான் இவ்வளோ அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக வச்சுருந்தேன். 3 மாதத்துலேருந்து நிடோ பால் தாங்க குடிப்பா. துபாயிலேருந்து பால் டப்பா வர வைப்பா அவளுக்குன்னு. தெரியல. இது தேங்க்யூ ரெட் நூல். இவங்க மீடியா முன்னாடி பண்ண என்ன அந்த அசிங்கத்தை இன்றைக்கி ஒரு மீடியா முன்னாடியே ஓப்பன் பண்ணி இப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு. ஏன்னா இப்போது எங்கள் வீட்டில் இருக்கா இல்லை ஹாஸ்டலில் இருக்காளா எனக்கு எதுவுமே தெரியாது. தேங்க்யூ அகெயின் ரெட் நூல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி வித் மை ஃபேமிலி அகெயின். அண்ட் விஷ்ணுபிரியா மேம்க்கும் also. ஏன்னா விஷ்ணுவுக்கு வந்து எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் எத்தனை சொல்கிறது, எழுதணும். ஏன்னா இதில் இவங்களும் பெரும் முயற்சி எடுத்தாங்க. ஸோ ஆனால் எனக்கு தெரியாமல் இந்த வேலை செய்வா. இன்னொன்று, இவ விஷயத்தில் டே 1லேருந்து அவள் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. இவங்க என்ன விஷ்ணு இவ வந்து மீடியா வரைக்கும் போயிட்டா. இவ மீடியா வரைக்கும் போகல. மீடியா எப்போவுமே வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி மீடியாட்ட மாட்டிக்கிட்டா. எனக்கு அது தெரியும், அவ்வளோ முட்டாள் கிடையாது நான். ஆனால் விஷ்ணு மட்டும் விட்டு கொடுக்காமலேயே பேசிகிட்டு இருந்தா கடைசி வரைக்கும். அக்கா அப்படி இல்லைக்கான்னு. எனக்கும் இப்படி பேசிட்டாலேன்ற கோவம் தானே தவிர, இதுலேயும் இவளோட அறியாமல் எனக்கு தெரியுது, கோவம் தானேன்றதை தவிர. ஆனால் விஷ்ணு வந்து ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கல. அண்ட் சீதல் பேசணும்னு நினச்சிங்க இல்லையா, பேசுங்க. சாரி மட்டும்தான் அத்தை சொல்லணும். சரி, அத்தையை புரிஞ்சுக்கிட்டா போதும்மா. அவங்க என்றைக்குமே வந்து உனக்கு நல்லது மட்டும்தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் உன்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். வேறு எதுவுமே வேணாம் அவங்களுக்கு. உங்ககிட்ட ரிட்டனாக அவங்க வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. சரி, ஓகே, சாரி, அக்செப்டட். மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் கடவுள். நான் கடவுளாகவே இருந்துட்டு போகிறேன். மேம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஒரு அறியாமைனால ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அது நாங்கள் சரி ஓகே இது எப்படி மேம் அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு நான் வந்ததுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தேன். மேம் இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க அவங்ககிட்ட சொன்னீங்களா? எஸ் சொன்னீங்களா, சொல்லலையானே எனக்கு தெரில. எனக்கு இது இந்த ஈவெண்ட்டில் இதுதான் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் சொன்னாங்க எனக்கு மேம் பற்றி தெரியும், ஷகிலா பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் பயப்படாமல் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லணும். தென் ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் லைட்டாக இருந்தது. அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா மீடியாவில் ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு இஷ்யூவை ரொம்ப பெருசாக்கி நிறைய மீடியா நினைச்சா நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். ஏன்னா பண்ணாங்க. அவங்க கம்முனே இருக்காங்க. ஸோ அவங்கள இன்னைக்கு கேட்குற அதே- கேள்வி, உங்களை அந்த மாதிரி சொன்னாங்களா அப்படியெல்லாம் வந்து அவங்க கேட்டாங்க. எஸ் அது வந்து அது ஓகே, அதுதானே மீடியா. ஆமாம், ஒரு விஷயத்த நல்ல விஷயமாகவும் கொண்டு போகலாம், கெட்ட விஷயமாகவும் காமிக்கிறது மீடியா தான். இன்றைக்கி வேற ஒரு மீடியாவில் அவங்கள வந்து தப்பாக காமிச்ச அந்த விஷயம் இன்னைக்கு ரெட் நூல் மூலமாக அவங்களோட உண்மையான விஷயம் இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சுது. ரெட் நூலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ சீதல். இனி எந்த கவலையும் இல்லை. முகத்துக்கு நேராக பக்கத்தில் உட்காந்து சாரி கேட்டாச்சு. ஸோ இட்ஸ் ஃபைன், ஆல் ஃபைன். ஸோ திருப்பி வந்து உங்கள் அத்தை உனக்கு கிடச்சிட்டாங்க. தேங்க்ஸ். ஷகிலா, உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸு, சின்ன வயசுலேருந்து எவ்வளோ உங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை. ஆனால் இடையில ஒரு மனக்கசப்பு வந்துச்சு, ஒரு சின்ன புரியாமை, அறியாமைனால ஒரு சில விஷயங்கள் நடந்தது. ஸோ அது இப்போ கிளியர் ஆகி ஷகிலா அம்மா கூட மறுபடியும் சேர்ந்துருக்கீங்க. ஸோ என்ன நடந்துச்சு ஓவராலாக? ஏன்னா இப்போது நடந்ததுலேருந்து இப்போ சேர்ந்துருக்கீங்க, மனமாற்றம் வந்து ஒரு சேர்ந்துருக்கு, அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்க, ஷகிலா அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்க. என்ன நடந்தது அது ஓவராலாக சொல்ல முடியுமா? ரெகுலராக சாப்பிட்ற இந்த பொண்ணு சரியாக சாப்பிடல. அவங்களுக்குள்ள எப்பயுமே எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன சண்டை தான். ஸோ அதில் வந்து இந்த பொண்ணு சாப்பிடாம போயிட்டே சாப்பிடாமலே இருந்தா. ஆக்சுவலி அன்னைக்கு நான் இருந்தேன். என்னை வந்து அந்த பொண்ணு வந்து மீடியாவில் எதுலேயுமே சொல்லலை. பிரச்சனை நடந்தப்போ நான் இருந்தேன். இவங்களுக்கும் ஷகிலாக்காக்கும் சின்ன ஒரு சண்டை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சண்டை நடந்தது. இந்த பொண்ணு சாப்பிடாமலே ஹோல் டேயில் வந்து ரூமில் படுத்திருந்தா. இந்த சண்டையிலையுமே ஒரு பாசம் இருக்குது. இந்த பொண்ணு சாப்பிட்லன்னா அக்காவும் சாப்பிட்ல. ஏன் சாப்பிட்ல நான் கேட்குறப்போ அவள் சாப்பிட்லடி, நான் சாப்பிட்ல அப்படின்னு. ஆக்சுவலி வீட்டில் வந்து ஃபுட்டு எல்லாமே அப்படியே இருந்தது. நான் பார்த்தேன்,
பார்த்து நான் வந்து இவளே சாப்பிட சொன்னேன், அவங்களே சாப்பிட சொன்னேன். 2 பேருமே சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடமெண்ட்டாக இருந்தாங்க. அப்படியே டைம் போயிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வந்து இந்த பொண்ணை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, சின்ன பொண்ணால ரொம்ப அழுதுட்டு இருந்தா, இவளை கன்வின்ஸ் பண்ணி இவளை சாப்பிட வச்சேன். இவளை சாப்பிட வச்ச உடனே அவங்க பார்த்தாங்க, சாப்பிட்டாளா அவ அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த பொண்ணுக்கு தெரியாது. அவள் வந்து அவன் மேலே பயங்கர கோவமாக இருந்தா. ஆனால் அவங்க சொல்லி தான் நான் இவளை சாப்பிட வச்சேனே. அப்புறம் இவள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு, திருப்பி மறுபடியும் சண்டை வந்துடுச்சு. ஏதோ வந்து ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ, ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து என்னென்னா, எப்போ என்ன ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்தாலும் அக்கா தனியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து செயின், கோல்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணா, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இந்த இது நீங்கள் தானே போட்டது, நீங்கள் கஷ்டப்படுறப்போ இது எதுக்கு எனக்குன்னு சொல்லி இவ எடுத்து கொடுத்தா. அது இன்னும் அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு பாசத்தில் பண்ணது. என்ன இதுன்னு வந்தாலும் நான் வாங்கி போட்டதை நான் எடுக்கக்கூடாது, என் கஷ்டம் நான் பார்த்துக்கணும், ஏதாவது எனக்கு ஒர்க் கிடைக்கும் அதில் நான் சம்பாதிச்சு நான் இது பண்ணுவேனே தவிர இது நான் எடுக்க மாட்டேன்னு இவ வந்து எடுத்துக்க சொல்லி அது சண்டை வந்து ஒரு இதாக போச்சு. இதை வந்து வேற மாதிரி போயிடுச்சு. அதுதான் நான் சொன்னேன், இவ வந்து எடுத்து போட்டது வந்து அவங்களுக்கு வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஆசையாக போட்டதை தூக்கி எறிகிறா, அப்போ நம்மள மேலே இதாகிடுச்சா. அதாவது ஒரு ரொம்ப எமோஷனல் ஆகிறப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம பிளாங்க் ஆகிடுவோம். நம்ம என்ன பண்ணுறோன்னே நமக்கே தெரியாது. ஒரு ரொம்ப கோவம் வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாமண்ணான்னு வார்த்தை விடுவோம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களே விட்டுருப்போம், பேசியிருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீல் பண்ணி அப்போவே நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த நிமிஷமே எல்லாமே சால்வ் ஆகிடும். ஆனால் அந்த சமயத்தில் வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போய் அவங்க வந்து அந்த வீட்டிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு பெரிய விஷயமா ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு இல்லையா, போயினதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சு? இல்லை, சௌந்தர்யா ஆண்டிலாம் தான் கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. மிட் நைட் கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நீ வா பேசலான்னு சொல்லிட்டு. பேசும்போது சௌந்தர்யா ஆண்டி தான் நிறைய வார்த்தை விட்டாங்க. அத்தை அதை கேட்டு கம்முன்னு இருக்கும்போது நான் கூட அத்தை கிட்ட சொன்னேன், அவங்க பேசுகிறாங்க அத்தை, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அத்தை அப்போ கொஞ்சம் பண்ணியிருந்தனால எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இவங்க தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதனால தான் நிறைய சண்டை வந்தது. சரி, சண்டை வந்தது ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் அம்மா எல்லாரும் வந்தீங்க இல்லையா? எல்லாரையும் தான் கூப்பிட்டாங்க அத்தை கால் பண்ணி. ஓகே. எங்கள் அம்மாவை வர சொன்னாங்க, நீ வா ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அக்காவை கால் பண்ணி நீ வா, எல்லாரையும் தான் அத்தை தான் கூப்பிட்டாங்க. ஓகே. அந்த டைமில் நீ ஏன் வந்து அத்தைக்கு சப்போர்ட் பண்ணல? அத்தை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு அத்தை வந்து சௌந்தர்யா ஆண்டி பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏன் இத்தனை நாளாக வந்து நீ வந்து அத்தையை பார்க்கணும், சாரி கேட்கணும், ஏன் தோணலை? இப்போ மட்டும் எப்படி தோணுச்சு? இல்லை, அத்தைக்கு நான் கால் பண்ணுவேன், பேசுவாங்க. இல்லை தங்கண்ணா வச்சு பேசுவாங்க. நான் பர்த்டே கூட கால் பண்ண, அவங்க என்கிட்ட பேசல. சரி, இன்னைக்கு திருப்பி வந்து அத்தைக்கிட்ட பேசி இது பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்கு உனக்கு மைண்டு? சந்தோஷமா இருக்கு ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. இதுவும் வந்து ஒரு பாசத்தினால வந்த சண்டை தான், வேற ஒன்றும் இல்லை. இவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க, அவங்க இது வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் நடந்தது, வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து எந்த மீடியாலையும் டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த டயத்தில் வந்து கூட இருக்கிறவங்க ஃபுல்லாக வந்து இன்னும் ரொம்ப இதாக பண்ணி, இப்போ ஒருத்தர் மேலே நம்ம கோவமாக இருக்கோம்னா அந்த கோவத்துக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு இன்னும் கோவப்படுத்துகிற அன்றைக்கி இப்படி பண்ணாங்களே இன்னும் கோவப்படுத்துகிற மாதிரியே பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் அந்த கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த சின்ன பொண்ணு அவங்களுக்கும் கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ரெட் நூல். ஸோ இதில் அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து, எனக்கு குற்ற உணர்வில்லை ஆனால் வேதனை இருக்கிறது. இந்த ரெக்ரெட்ஃபுல்னு நீங்கள் நினைக்கிற விஷயமெல்லாம் நான் யாருக்காக பண்ணேன்? என் குடும்பத்துக்காக பண்ணேன். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே யாருமே வந்து என்னை தப்பாக யூஸ் பண்ணணும், என்னை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைக்காம அந்த அளவுக்கு பியூரான ஆம்பளைங்களோட நான் பழகி இருக்கேன். அந்த ஆண்களுக்கு இத்தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர். Red Nool presents The Brave Women Shakila. Title sponsor Dr. Srivarma Ayurveda Prevention Cure and Rejuvenation. Powered by Kian, the Signature Celebration. Snacks partner Chennai Kulfi.